பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 116 சங்கீதம் 15 வசனத்துல கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். என்ன எடுத்த உடனே மரணத்தை குறிச்ச வசனம் சொல்றாங்களேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு என் கணவர் பாஸ்டர் டேவிட் ஜெயின் அவருடைய நினைவு நாள், 2ஆம் வருஷ நினைவு நாள். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அருமையான வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு வாழ்க்கை துணையாய் கர்த்தர் ஒரு நல்ல ஜெப வீரரை, ஒரு நல்ல வைராக்கியமான ஊழியக்காரரை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆனபடினால அவரை குறித்த ஒரு சில சாட்சி அவங்க முன்னாடி சொல்லுவதற்கு நான் விரும்புகிறேன். இது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிப்பார். என்னுடைய பேரு ரோஸ்லின் ஜூலியட். நான் ராஜபாளையத்தை சேர்ந்தவர். என் கணவர் பாஸ்டர் டேவிட் ஜெயின் நாகர்கோயிலை சேர்ந்தவர். நான் 8th படிக்கும் போது எங்களுடைய சபையில் நடந்த ஒன் டே சில்ட்ரன்ஸ் ரிட்ரீட்ல சொன்ன ரேக்லண்ட் ஐயா, சிவகாசியில மிஷினரியாய் வந்து கர்த்தருடைய பணியை செய்த ரேக்லண்ட் ஐயாவுடைய கதையை சொல்லும்போது எனக்கும் ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு போகணும், ஒரு மிஷினரியா செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்ச. 8th படிக்கும் போதே கையை தூக்கி கண்ணீரோட நான் ஏசப்பாக்காக ஊழியத்துக்கு போவேன், மிஷினரியா செயல்பட போறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். அர்ப்பணிச்சதின்படி எனக்கு ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று சாதிக்கணும், செய்யணும், அந்த ஒரு துடிப்பு மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னோட 18 வயசுல ஊழிய அர்ப்பணிப்பு நிமித்தம் நான் ஊழியத்துக்கு தான் போறேன், ஏசப்பாக்காக எதையாவது செய்ய நான் போகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா வீட்டில் நான் பிரச்சனை பண்ணும்போது எங்க அப்பா ஆண்டவரை அறியாதவர். நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொன்ன உடனே அப்பா என்னை அடியோட வெறுக்க ஆரம்பிச்சாங்க. என் கூட பிறந்த என் சகோதரன் என்னை அடியோட வெறுக்க ஆரம்பிச்சான். இப்படி வெறுப்பை சம்பாதிச்சேன். அம்மா ஆண்டவரை அறிஞ்சவங்க, அதனால ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல. எடுத்த உடனே ஆண்டவர் என்னை உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு FMBB மூலமா KBSல இருக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் அங்க கொண்டு போனாரு. அதுக்கு அடுத்தது ஆதம்பாக்கத்துல இருக்கிற ஷைலோ இவாஞ்சலிஸ்டிக் மிஷன் ரெவரண்ட் டாக்டர் வசந்த் எட்வர்ட் அண்ணன், அவங்க மூலமா இயங்கி வந்த அந்த ஷைலோ ஆர்கனைசேஷன்ல நான் இணைந்து ராஜஸ்தான் பகுதிக்கு இடம்பெயர கர்த்தர் கிருபை செய்தார். அங்க போய் பீல ஆதிவாசி மக்கள் மத்தியில ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் அங்க கிருபையாய் பயன்படுத்தினார். அங்க ஏதோ ஆண்டவர் எனக்கு கொடுத்த கொஞ்சம் ஞானம், ஒரு கடுகளவு ஞானம் எனக்கு இருந்ததுனால அண்ணன் வசந்த் அண்ணன் என்னை அங்கிருந்து மேல் படிப்புக்காக என்னை சென்னை வர சொன்னாங்க. ராஜஸ்தான்ல இருந்து மறுபடியும் நான் சென்னைக்கு அனுப்பப்பட்டேன். ராஜஸ்தான்ல நாங்க 12 பேர் கொண்ட ஒரு லேடிஸ் டீம் அந்த பகுதியை சுத்தி கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஷைலோ மூலமாக எங்களுக்கு இன்சார்ஜாக பாஸ்டர் கிங்ஸ்லி அவர்களுடைய குடும்பம் எங்களுக்கு அங்க உறுதுணையா இருந்தாங்க. மேல் படிப்புக்காக என்னை வர சொன்னதுனால பாஸ்டர் கிங்ஸ்லி அவர்களும் என்னை சென்னைக்கு அனுப்பி விட்டாங்க. நான் வந்தேன். அப்போ நான் இங்கே இணைந்து படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். ஏற்கனவே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால வீட்டில் அப்பாவுடைய விரோதம், தம்பியினுடைய பகை, வெறுப்பு, இதையெல்லாம் சம்பாதிச்சு தான் போனேன். மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது கல்யாண வயசாயிருச்சு, இனி கல்யாணம் பண்ணிட்டு தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் என்னை நிறுத்திட்டாங்க. சும்மா எதுக்கு நம்ம இருக்கணும், அது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி நாகர்கோயில்ல அருள் ஜோதி அண்ணன் அவங்க மூலமாய் இயங்கி வந்த OMM யூத் மிஷினரி மூமெண்ட், அதுல நான் இணைந்து பாண்டிச்சேரி பகுதியில ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய அப்பா கல்யாணத்தையாவது அவருடைய விருப்பத்தின்படி செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. நானும் குடும்பத்துல பயங்கர போராட்டம், பிரச்சனை மேல மேல நிறைய வெடிச்சுட்டே இருந்தது. அதனால அவருடைய விருப்பத்தின்படி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு மனசுல எடுத்தேன். ஆனா
அதுல நிறைய சிக்கல் இருந்தத ஆண்டவர் என் கண்ணுக்கு கொண்டு வந்தாரு, என் கவனத்துக்கு கொண்டு வந்தாரு. நான் சொல்லிட்டேன் வீட்டுல, வேண்டாம், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை மிஷினரியா பணியாற்றி வந்திருக்கேன். என்னைய கர்த்தருக்கு பிரியமான கல்யாணம் பண்ணி எனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுங்க, நல்ல வைராக்கியமா ஊழியம் செய்யற ஒரு ஊழியக்காரர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி பிடிவாதமா வீட்டுல சொன்னதுனால மறுபடியும் எங்க அப்பாவுக்கு என் மேல பயங்கர வெறுப்பாச்சு. அப்போ கல்யாண காரியத்துல இப்படி பயங்கர போராட்டமும் பிரச்சனையும் வீட்டுல என் மேல எல்லாருக்கும் பயங்கர வெறுப்பாயிருச்சு. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பாஸ்டர் டேவிட் ஜெயின் அவங்க அந்த ஒய்எம்எம் ஸ்தாபனத்துல அவங்களும் மிஷினரியா இருந்தாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு எனக்கு தெரியாது, அங்கிள்னு கூப்பிடுவேன். மிஷினரி கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் நாங்க ஒருத்தவங்க மிஷினரிஸ் எல்லாம் பார்த்துக்கிருவோம், விசாரிச்சுக்கிருவோம். அங்கிள் எப்படி இருக்கீங்க, வீட்டுல மனைவி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு தான் நான் கேட்பேன் பாருங்க. அப்பயும் அவங்க எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னது கிடையாது. எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு தான் கேட்பாங்க. நல்லா இருக்கிறேன் அங்கிள், ஊழியம் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு விசாரிச்சுட்டு அப்புறம் நாங்க மீட்டிங் போய் உக்காந்துருவோம் பாருங்க. என்னுடைய இந்த நெருக்கமான சூழ்நிலை வீட்டுல வெறுப்பை சம்பாதிச்சது, என்னுடைய இக்கட்டான சூழ்நிலை, இதையெல்லாம் பாஸ்டர் டேவிட் ஜெயின் அறிஞ்சு அவர் என்னை கல்யாணம் பண்றதுக்கு முன் வந்தார். அப்ப ஒய்எம்எம் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் அருள்ஜோதி அண்ணன் உடனே இந்த கல்யாணத்தை குறித்து பேசலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஒய்எம்எம் மிஷினரிஸ் எல்லாம் என்கிட்ட பேசினாங்க. எனக்கு அப்பந்தான் தெரியும் டேவிட் ஜெயின் அவங்களுக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு. இவங்கெல்லாம் கேட்ட உடனே எனக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சி ஆச்சு. என்ன சொல்றீங்க, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வேண்டாம், இல்லை எனக்கு இதுல விருப்பம் இல்லை, வேண்டாம் அப்படின்னு எத்தனையோ தடவை வேண்டாம் வேண்டான்னு அவாய்ட் பண்ணிட்டேன். அவாய்ட் பண்ணாலும் அவங்களுக்கு என்னை இந்த சூழ்நிலையில இருந்து எப்படியாவது மீட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்போட அவங்க என்னை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. அவங்க என்கிட்ட நேர்ல பேசினாங்க. கரூர்ல வேலாயுதம் பாளையத்துல பினான் சாலின் அண்ணன் அவங்க கோஆர்டினேட்டரா இருந்தாங்க ஒய்எம்எம்ல. அவங்க தலைமையில அங்க நடந்த மிஷினரி கான்ஃபரன்ஸ்க்கு நாங்க போயிருக்கும் பொழுது அங்க சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அப்ப அங்க பாஸ்டர் டேவிட் ஜெயின் அவங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் சொல்லிட்டேன், கோபமாவே சொல்லிட்டேன், எனக்கு விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க, வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்களும் அமைதியா போயிட்டாங்க. ஆனா அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் உடனே எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. என்னை அறியாமையே ஒரு மாற்றம். யோசிக்க ஆரம்பிச்சேன், தேவனுடைய சித்தம் இதுதான் அப்படின்னு இருந்துச்சுன்னா கர்த்தருடைய சித்தத்தை நான் புறக்கணிச்சு தள்ளுனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒன்னு என் இருதயத்தை ஆளுக செஞ்சது. ஏன்னா தேவனுக்கு சித்தமான வாழ்க்கை ஒண்ணுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நல்லா அறிஞ்சிருந்தேன். அதனால இப்படி ஒரு பயம் அவர் சித்தத்தின்படி வந்ததே, ஆனா என் இஷ்டத்துக்கு நான் தள்ளிவிடக் கூடாதுன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்தது நாகர்கோயில் பக்கத்துல இருக்கிற கொட்டாரம் அந்த பகுதியில நடந்த ஒரு விபிஎஸ் டைரக்டர்ஸ் ட்ரைனிங்க்கு மிஷினரிகள் எல்லாம் நாங்க போக வேண்டி இருந்தது. போனோம், அங்கேயும் சந்திக்க வேண்டி இருந்தது. அந்த இடத்துலயும் இதை குறித்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது கிடியன் அண்ணன் ஒரு அண்ணன் இருந்தாங்க, ஒய்எம்எம் மிஷினரி. அந்த அண்ணன் என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லிட்டேன், சரி நான் சம்மதிக்கிறேன், வீட்டில் கேட்க சொல்லுங்க, கர்த்தர் சித்தமானா இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பாருங்க. வீட்டில் நான் அம்மா அப்பாட்ட சொன்னேன், ஸ்தாபனத்தில் டேவிட் ஜெயின் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லி தலைவர்கள் எல்லாம் என்கிட்ட பேசுனாங்க, மிஷினரிகள் பேசுனாங்க. நான் வேண்டான்னு நிறைய புறக்கணிச்சேன். ஆனால் இப்போ ஆண்டவர் என் கூட பேசுகிற மாதிரி தெரியுது, இது தேவ சித்தமாக தெரியுது, நான் அவங்கள திருமணம் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் இருந்து வீட்டில் பயங்கர எதிர்ப்பு, பயங்கர பிரச்சனை, போராட்டம்.
வீட்டுல என் கூட பிறந்தவங்க, என்னை பெற்றவங்க எல்லாருமே என்னை வெறுக்க அடியோட வெறுத்து தள்ளிட்டாங்க பாருங்க. தனிமையா நின்றுகிட்டு இருந்தேன். இந்த விஷயத்துல போராட்டம் என்னையால சந்திக்க முடியல. மேல மேல அதிகமாயிக்கிட்டே இருக்குது. தினம் காலையில 5 மணிக்கு பாண்டிச்சேரியில உள்ள CSI சென்ட் ஜான்ஸ் சர்ச்சுக்கு போய் நெடு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் கல்யாண காரியத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா, எனக்குன்னு பேசுறதுக்கு யாரும் ஆள் இல்லப்பா, எனக்கு ஒரு ஊழியக்காரர் தான் வேணும், உங்களுக்காக ஓடுற மனுஷன் தான் வேணும்னு சொல்லி தினம் 5 மணில இருந்து காலையில விடிகிற 8 மணி வரை 3 மணி நேரம் தேவ சமூகத்துல இருந்து தார தாரையா கண்ணீர் வடிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன். நான் எத்தனையோ தடவை இது வேண்டான்னு சொன்ன பிறகும் இந்த பாஸ்டர் டேவிட் ஜெயின் திரும்ப திரும்ப எனக்கு வர்றதுனால உங்க சித்தமா இருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறேன்ப்பா, எனக்கு எதுவானாலும் நீங்க தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி பாரத்தோட கூட ஜெபம் பண்ணிட்டு வருவேன் பாருங்க. அங்கேயும் அவங்களும் ப்ரேயர்ல இருந்திருக்கிறாங்க. அப்போ என்னுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலைய பார்த்து என்னுடைய சமாதான குலைச்சலா இருக்கிற இந்த காரியத்தினால மிஷினரிகள் ஒய்எம்எம்ல இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. பாஸ்டர் டேவிட் ஜெயின் அவங்க எனக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லி தேவ சமூகத்துல வைங்க, ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அங்கிருந்து ஜபத்துல காத்திருந்தாங்க. 8 மாசம் நாங்க ஜபத்துல காத்திருந்தோம். ஆண்டவரே இது உமக்கு சித்தமா இருந்தா நீங்க தான் தடையெல்லாம் உடைச்சு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும்பா அப்படின்னு 8 மாசம் ஜபத்துல காத்திருந்தோம். அதுக்கு அடுத்தது போராட்டம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. யாரும் எனக்காக வீட்டுல பேசுறதுக்கு முன் வரல. அப்போ CSI சென்ட் ஜான்ஸ் மெம்பர் ரிஷி அங்கிள் எனக்காக பேசுறதுக்கு எங்க அப்பா சந்திச்சாங்க. ராஜபாளையத்துல CSI சபையின் ஐயராக இருந்த ரெவரண்ட் ஜான் ஐயா என்னுடைய தாத்தா, அவங்க அப்பா கிட்ட பேசினாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களா அப்பாட்ட பேசுறதுக்கு துவங்கினாங்க. அப்போ என்னுடைய திருமண காரியத்தை எடுத்து நடத்துறதுக்கு யாரும் ஆள் இல்லை. CSI சென்ட் ஜான்ஸ்ல இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ், விமென்ஸ் ஃபெலோஷிப் மெம்பர்ஸ், மென்ஸ் ஃபெலோஷிப், யூத் ஃபெலோஷிப், முழு சபையே சேர்ந்து என்னுடைய இந்த திருமண காரியத்தை நடத்தி வைக்கிறதா அவங்க முன் வந்தாங்க. அது மாத்திரமல்ல, IEM மிஷினரி சுந்தர் சிங் அங்கிள் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. எல்லாருடைய ஆதரவின்படி இந்த திருமண காரியம் அடுத்தது அடுத்தது ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக ஆரம்பிச்சது. இப்ப ரிஷி அங்கிள் அப்பாட்ட பேசி அப்பாவும் என்ன சொல்லிட்டாங்க, வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு கோபமா சொல்லிட்டாங்க. அப்ப பாஸ்டர் டேவிட் ஜெயின் அவங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு கேட்கறதுக்கு நாகர்கோயில்ல இருந்து வந்தாங்க. டேவிட் ஜெயின் அவங்க கூட சேர்ந்து பார்வதிபுரத்துல வசிக்கிற ஜெயராஜ் அண்ணன் அவங்க வந்தாங்க. 2 பேரு வீட்டுக்கு வந்தாங்க கேட்கறதுக்கு. பொண்ணு கேட்டு வந்த பொழுது அப்பா என்ன செஞ்சுட்டாங்க, என்னை இழுத்து கொண்டு போய் ரூம்ல உள்ள விட்டு கதவை அடைச்சிட்டாங்க. வெளியே வரக்கூடாது அப்படின்னு பெட்ரூம்ல விட்டு கதவை பூட்டியாச்சு. எனக்கு உள்ள மனசெல்லாம் படபடன்னு, வந்தவங்கள மனவேதனையா பேசிடக்கூடாது, வந்தவங்க மனசு கஷ்டப்பட்டு போயிடக்கூடாது, ஆண்டவரே எந்த தேவையில்லாத வார்த்தையும் வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள அடைச்சு போட்டேன். நானு உள்ளுக்குள்ள இருந்தே ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணேன். வெளியே பேச்சுவார்த்தை நடக்குது ஹாலில். அப்பா சொல்றாங்க, ஒத்த பைசா நான் செய்ய மாட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது, ஒத்த ரூபா நான் கொடுக்க மாட்டேன், என்ன செய்யறியோ செஞ்சுக்கோ அப்படின்னு ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா பேசுறாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, எதுவுமே வேண்டாம், எந்த காசு பணம் நகை ஒண்ணுமே வேண்டாம், நீங்க பொண்ணை கொடுத்தா போதும், திருமணத்துக்கு சம்மதிச்சா போதும் அப்படின்னு பேசினாங்க பாருங்க. அமைதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எனக்கு ரூம்ல இருந்து எனக்கு ஒண்ணுமே சத்தம் கேட்கல. அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சு அவங்க போயிட்டாங்க போல. கதவை திறந்து என்னைய வெளியே வர சொன்னாங்க. வெளியே வந்தேன். யார்கிட்டையும் நான் ஒன்றும் பேசல, அமைதியா இருந்தேன். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம், அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம். அமைதியா இருந்தேன்.
அதுக்கு அடுத்தது கல்யாண காரியம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. பத்திரிக்கை அடிச்சாங்க. அந்த பத்திரிக்கையை கொடுக்கறதுக்கு கூட வீட்டுல இருந்து யாரும் வரல. ஐஏஎம் மிஷினரி அங்கிள் சுந்தர் சிங் அங்கிள் அவங்களுடைய டிவிஎஸ் எக்ஸல்ல என்னை உட்கார வச்சு பத்திரிக்கை கொடுக்க எல்லா வீட்டுக்கும் என்னை கூட்டிட்டு போனாங்க. என் திருமணத்துக்கு நானே பத்திரிக்கைய கொடுத்தேன். 2000 ஆண்டு பிப்ரவரி 7 திருமண நாள் பக்கத்துல வந்துருச்சு. ஒரு வேலையும் நடக்கல, அமைதியா போய்கிட்டு இருக்கு. நானும் ஒன்றும் பேச முடியல. பத்திரிகையெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. கல்யாணத்து அன்னைக்கு காலையில நாகர்கோயில்ல இருந்து பாஸ்டர் டேவிட் ஜெயின் அவங்களுடைய குடும்பத்தார் மாப்பிள்ளை எல்லாம் வந்தாச்சு, பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சு. வந்து இறங்கிட்டு ஃபோன் பண்றாங்க, கால் பண்ணி நாங்க வந்துட்டோம், எங்க வரணும் எங்க இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அப்பா என்ன சொல்றாங்க, நான் போய் அவங்களெல்லாம் பார்க்க முடியாது, எங்கேயாவது இருக்கட்டும், எங்கேயாவது என்னமோ செய்யறாங்க, கல்யாணம் சாயங்காலம் தானே, எங்கேயாவது இருந்துட்டு எப்படியாவது வரட்டும், நான் போய் எல்லாம் ரிசீவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு பயங்கர கோபமா சொல்றாங்க. எனக்கு ரொம்ப மன கஷ்டம். யாருமே போய் அவங்கள வாங்கன்னு சொல்ல ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நான் போறேன் அப்படின்ட்டு நான் கிளம்புனப்ப, போ நீ போய் என்ன செய்யறியோ செய் அப்படின்னு கோபமா பேசினாங்க. எங்க சித்தப்பா ஸ்ரீதர் சித்தப்பா அவங்க, நீ இருமா நான் போறேன், நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க கிளம்பி போனாங்க. போய் அவங்கள போய் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம்லாம் ஆயத்தப்படுத்தி அங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க பாருங்க. சாயந்தரம் 5 மணிக்கு கல்யாணம் ரெடி ஆகி சர்ச்சுக்கு போயாச்சு. முழு சிஎஸ்ஐ சென்ட் ஜான்ஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த திருமணத்தை எனக்கு நடத்தி வச்சாங்க. எங்க தாத்தா ரெவரன் ஜான் ஐயா முன்னாடி வந்து நின்னாங்க. என்னுடைய சித்தி மதுரை டயசிஸ்ல ரெவரண்டா இருந்த ஆனந்தராஜன் அவங்களும் வந்து நின்னாங்க. பல எதிர்ப்பின் மத்தியில என்னுடைய திருமண காரியமானது ஏராளமான ஊழியர்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலையும் பிரம்மாண்டமாய் நடந்தது. பிரியமானவர்களே, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் என்னுடைய திருமண காரியத்தை அப்படியாய் நடத்தி கொடுத்தார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு நன்மையும் கிடைக்காம பாஸ்டர் டேவிட் ஜெயின் தன்னை தியாகம் பண்ணி என்னை அந்த சூழ்நிலையில இருந்து மீட்டு வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிதான் இந்த திருமண காரியத்துக்கு சம்மதிச்சு என்னை திருமணம் பண்ணிக்கிட்டார். திருமணம் பண்ணின நாள் முதற்கொண்டு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் ஊழிய பாதையும் தொடர ஆரம்பிச்சுது. நாங்க கரூர்ல வேலாயுதம்பாளையம் பகுதியில ஒய்எம்எம் மிஷினரிகளாக குடும்பமாய் நாங்க அமர்த்தப்பட்டோம், அங்க ஊழியம் செஞ்சோம். அதுக்கு அடுத்தது நாங்க சிஎஸ்ஐ சென்ட் ஜான்ஸ்ல மிஷினரிகளாக பாண்டிச்சேரியில வந்து ஜாயின் பண்ணி விழுப்புரம் மாவட்டத்துல கூத்தப்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்துல உள்ள சிஎஸ்ஐ ஆலயம், அது புது கட்டடம், பிரதிஷ்ட முடியாத ஒரு கட்டடம். அந்த ஆலயத்துல எங்களை மிஷினரிகளா போட்டாங்க. நாங்க அந்த கூத்தப்பாக்கம் பகுதிக்கு ஊழியத்துக்கு நாங்க போனோம். தினம் அந்த பகுதியை போய் சந்திப்போம், வீடு வீடா தெரு தெருவா போய் சத்தியத்தை சொல்லுவோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க யாருமே கிடையாது, ஒருத்தவங்க கூட கிடையாது. சர்ச் பிரதிஷ்ட பண்ணாத ஆலயம். அந்த சபையில திறந்து மத்தியானம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃபுல்லா நெடுமுழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். காலையில வந்த உடனே மக்கள்கிட்ட போய் தெரு தெருவா வீடு வீடா போய் சத்தியத்தை அறிவிப்போம். அந்த மக்கள் சகாதேவன் அப்படிங்கிற ஒரு சகோதரன், அந்த சகோதரன் வந்து மனநலமா பாதிக்கப்பட்டவர், சுய நினைவை இழந்தவர், பைத்தியம் அடைந்த ஒரு நிலைமையில ரோட்ல தெருவுல ஓடிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷனை கூட்டிட்டு வந்து எங்கள்கிட்ட விட்டு, இவருக்கு இயேசு சுகம் கொடுப்பாரா, இவருக்கு சுகம் கிடைச்சா நாங்க ஊரே இயேசுவை ஏத்துக்கிறோம்
ஊரே நாங்க கிறிஸ்தவங்களா மாறிடுறோம் அப்படின்னு எங்கள்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணாங்க. அப்ப நாங்களும் கர்த்தர் கட்டாயம் செய்வாரு, ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல, விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை பாப்பா, அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், உங்க கண்ணால பாப்பீங்க அப்படின்னு சொல்லி சத்தியத்தை சொல்லிட்டு தினம் தினம் போய் அந்த மனுஷனை கூப்பிட்டு இழுத்து வச்சு ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. ஜெபிக்க ஜெபிக்க பைத்திய நிலைமையில இருந்த அந்த மனுஷன் சுய நினைவு அடைய ஆரம்பிச்சாரு பாருங்க. ஆவியானவர் விடுதலை கொடுத்தாரு. மறந்து போன எல்லா நினைவும் அவருக்கு வந்தது. எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சார். ஊர் ஜனங்கெல்லாம் பார்த்தாங்க. நம்மளை போல சாதாரணமாய் எல்லார போல அவர் பேச ஆரம்பிச்சாரு. கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டது. இவர் வேண்டாம், பைத்தியத்து கூட நான் வாழ முடியாதுன்னு தாய் வீட்டுக்கு ஓடு போன மனைவி ஆண்டவர் கொடுத்த விடுதலையை கேள்விப்பட்டு மறுபடியும் வந்து தான் புருஷனோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு சுந்தரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு பிறந்தா. அவ இப்ப பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு ஒரு நர்சிங் காலேஜ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார் ஆண்டவர். பாஸ்டர் டேவிட் ஜெயனுடைய விசுவாசம் ஸ்ட்ராங்கா, உறுதியான விசுவாசம் பாருங்க, அசைக்க முடியாத விசுவாசம், பயங்கர ஜப வீரர், எப்போதும் ஜபத்துல இருக்கிறவர். நாங்க கூத்தப்பாக்கத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். 2 தெரு தள்ளி ஒரு வீட்டுல அசுத்தாவி பிடிச்ச ஒரு பொண்ணு அலக்கழிச்சு, ஐயோ வர வேண்டாம் வர வேண்டான்னு சொல்லுங்க, அவனை வர வேண்டான்னு சொல்லுங்க, ஏ வராத இங்க வராத அப்படின்னு சொல்லி ஒரே கூச்சல் போட்டு கூச்சலிட்டு அவ்வளவு சத்தம். நாங்க எங்கேயோ வந்துகிட்டு இருக்கோம். ஆனா அவனை வர வேண்டான்னு சொல்லு, அவனை அப்படியே பெயர சொல்லு, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, எனக்கு இருக்க முடியல, அவன் இங்க வரக்கூடாது, அவனை அப்படியே போ சொல்லு அப்படின்னு கீழே படுத்து உருண்டு பரண்டு. அப்ப அந்த தெருவுல இருந்த ஜனங்கள்லாம் யார வர வேண்டான்னு சொல்லுதுன்னு தெரியலையே, யாரு வர்றது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு, யாரு வர்றதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து வெளியே எட்டி பாக்குறாங்க. நாங்க தூரத்துல வந்துகிட்டு இருக்கோம். அப்ப ஓடி போய், பாஸ்டர் டேவிட் ஜெயினுக்கு பேர் வந்து அந்த கிராமத்துல குண்டு பாஸ்டர் தான் சொல்லுவாங்க. அந்த குண்டு பாஸ்டர் வராரு. சொன்ன உடனே அந்த பிசாசு, அவனேதான் அவனை வர வேண்டான்னு சொல்லு, அவன் வர வர எனக்கு எரியுது, இங்க இருக்க முடியல, அவனை வர வேண்டான்னு சொல்லு, அவனை அப்படியே போ சொல்லு அப்படின்னு அவ்வளோ பயங்கர ஆக்ரோஷமா அந்த அசுத்தாவி கத்துது பாருங்க. ஜனங்க ஓடி வந்து எங்கள்கிட்ட சொல்றாங்க, ஐயா சீக்கிரம் வாங்க ஐயா, நீங்க வரும்போதே பிசாசு அங்க ஒரு பேய் பிடிச்சு ஒரு பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க. அப்போ நாங்க பக்கத்துல போக 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 பயங்கரமா அலக்கழிச்சு, நாங்க போய் கைய வைக்கல, ஜெபிக்கல, வீட்டு வாசல்ல போய் நின்னோம். அந்த பெண்ணை பிடிச்சிருந்த அசுத்தாவி கீழே தள்ளிவிட்டு தானா வெளியே ஓடிச்சு பாருங்க. கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். அப்படி ஒரு விசேஷத்தை கிருபைய ஆண்டவர் என் கணவனுக்கு கொடுத்திருந்தார். ஒரு நல்ல தேவ மனுஷன், காசு பணம் பொருள் எதுக்குமே ஆசைப்படாத ஒரு மனுஷன். அவரை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். மரணத்துல இருந்த கொந்தமூர் கிராமத்தை சேர்ந்த காந்திமதி, மறிச்சு போன நிலைமையில இருந்த அந்த மகளை சபைக்கு தூக்கிட்டு வந்தாங்க. கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்து ஜீவனை கொடுத்து தூக்கி எடுத்தாரு. இன்னைக்கும் அந்த பிள்ளை சபைக்கு சாட்சியா இருந்துகிட்டு இருக்குது. 32 வயசு அந்த பிள்ளைக்கு. இப்போ 8 வருஷமா சபையினுடைய விசுவாசியா அந்த பிள்ளை இருந்துகிட்டு இருக்கிறா பாருங்க. மனநிலைமை பாதிக்கப்பட்ட 3 பேருக்கு ஆண்டவர் பரிபூரண விடுதலை கொடுத்து அந்த பைத்திய நிலைமையில இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. கோமா நிலைமையில இருந்த கொஞ்சிமங்கலம் கிராமம் மகேஷ் அப்படிங்கிற பிள்ளை, 23 வயசு, கோமா நிலைமையில கண்ணெல்லாம் நின்று போய் வெறும் மூச்சு மட்டும்தான் இருக்கு. எத்தனையோ இடத்துக்கு போய் ஒன்றும் செய்ய முடியல. ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க,
ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நல்ல ஜீவனை கொடுத்தார். அவளுக்கு நாங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். இன்னைக்கு 3 பிள்ளைகளோட சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. பாஸ்டர் டேவிட் ஜெயின் மூலமா ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களுக்கு அளவே இல்லை பிரியமானவர்களே. ஏராளமான வியாதியஸ்தர், ஏராளமான பில்லி சுனிய கட்டுகள், ஏராளமான செய்வினையின் கட்டுகள், மந்திர கட்டுகள், ஏராளமான சரீரத்துல இயலாதவர்கள், ஊனமுற்றவங்களுக்கு என்னது, ஏராளமான மாற்றுத்திறனாளிகள், எத்தனையோ பேரு சுகமடைந்து கர்த்தருடைய அன்பை அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க பிரியமானவர்களே. அந்த அளவு கர்த்தராலே பயன்படுத்தப்பட்டவர். எந்த நேரமும் செபிக்கணும் செபிக்கணும், ஊழியத்துக்கு போகணும், கிராமம் சபை, அந்த விசுவாசி, இந்த ஆத்துமா, அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, ராத்திரி பகல் ஊழியம் ஜெபம், இப்படியே இருந்த அருமையான மனுஷன். குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க, என்னையவோ பிள்ளையவோ சிந்தனையிலேயே வச்சிருக்க மாட்டாங்க. சிந்தனை முழுசா ஊழியத்தை குறிச்சுதான். நிறைய நாள் நான் சொல்லியிருக்கேன், மீட்பர் ஆலயம் போர்டுக்கு தாலி கட்டி இருக்கலாமே நீங்க அப்படின்னு நிறைய நாள் நான் விளையாட்டா கிண்டலா சொல்லுவேன் பாருங்க. நான் நிறைய நாள் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். என்னன்னா, நானும் ஒரு விசுவாசியா இருந்தா என்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்க பேசியிருப்பீங்க. நான் ஒரு விசுவாசியா இருந்தா என்னை தேடி கூட நீங்க வந்திருப்பீங்க. அப்படி கூட நான் இருந்திருக்கலாமே அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். எப்போதும் சிந்தனை எல்லாம் ஊழியத்து மேலதான் பிரியமானவர்களே. ராத்திரி 1 மணி 1:30 மணி 2 மணிக்கு எங்க இருந்தாலும் கால் வந்தா உடனே போயிடுவாங்க. உடனே நாளைக்கு வரேன், விடிஞ்சா வரேன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எத்தனை மணிக்கு எங்க இருந்து யாரு கால் பண்ணாலும் உடனே பைக் எடுத்துட்டு வீட்டுல நாங்க வளர்த்த வாலிப பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை கூப்பிட்டு பைக்ல உட்கார வச்சுட்டு உடனே போயிடுவாங்க. அவங்களுக்கு பேரு குண்டு பாஸ்டர். குண்டு பாஸ்டர் வந்துட்டார், குண்டு பாஸ்டர் வந்துட்டார். சுத்தி இருக்கிற கிராமத்துல எல்லாரும் குண்டு பாஸ்டர். நாங்க சிஎஸ்ஐல இருந்து வெளியே வந்து 2004 கிளியனூர் பகுதியை மையமா வச்சு சுத்தி இருக்கிற கிராமங்களில விசுவாச ஊழியம் தொடங்கணும். விசுவாச ஊழியம் பசி பட்டினி 8 நாள் 9 நாள் எல்லாம் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு நாங்க இருந்திருக்கிறோம். ஆனாலும் அவர் மனசு சோர்ந்தே போனது கிடையாது. ராத்திரி முழுசா ஜெபிப்பார். மேல மாடியில போய் ராத்திரி முழுசா அவர் ஜபத்துல இருப்பாங்க, கீழே நான் ஜபத்துல இருப்பேன். என் பிள்ளை, பெரிய பிள்ளை 2 வயசு பிள்ளை, தூங்க வச்சுட்டு 2 பேரும் இரவு முழுசா ஜபத்துல இருப்போம். மனம் அழுத்து போகவே மாட்டாங்க. வயிற்று பசியோட எத்தனை கிலோமீட்டர்னாலும் நடந்து பிள்ளைய தூக்கிட்டு என்னையும் கையில பிடிச்சிட்டு ஊழியத்துக்கு போயிடுவாங்க பாருங்க. 8 நாள் ஒரு தடவை நாங்க சாப்பிடல, வெறும் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கோம். பிள்ளைக்கு எதிர்த்த வீட்டுல வடிச்ச வடி தண்ணிய நான் குக்கர்ல சாதம் வச்சுட்டேன், எனக்கு வடி தண்ணி வேணும்னு ஒரு பொய்ய சொல்லி, ஏன்னா உண்மையை சொன்னா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் சொல்லி அப்படி ஒரு பொய்ய சொல்லி வடி தண்ணியை வாங்கி வச்சு என் பிள்ளைக்கு டம்ளர்ல ஊத்தி ஊத்தி அவன் பசியில அழுகும் போதெல்லாம் அதை கொடுத்துருவேன் பாருங்க. நானும் என் கணவரும் சாப்பிடாம கிடப்போம். அந்த நேரத்திலையும் 8 நாள் நாங்க இருந்தோம். ஒரு நாள் கூட ஊழியம் செய்யாம இல்லை. 10 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் நடந்து எங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் ஒரு சகோதரிக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து எங்களை பார்த்து ஜெபிக்க வந்தாங்க. அப்போ ஜெபிச்சப்ப ஆண்டவர் நல்ல சுகம் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. உடனே அவங்க வீட்டுக்கு போய் ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து, இந்தாங்கம்மா அப்படின்னு கொடுத்தாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல, ஆண்டவர் இலவசமா விடுதலை கொடுக்கிறார், கூலி வாங்கிட்டு ஆண்டவர் சுகம் கொடுக்கிற தேவன் இல்லை, அவர் ராஜாதி ராஜா. அதனால வேண்டாமா, நீங்க சந்தோஷமா எடுத்துட்டு போங்க, தொடர்ந்து இயேசுவை விசுவாசிங்க, அவர் உங்களை நேசிக்கிறாருன்னு சத்தியத்தை சொல்லி அவங்கள அனுப்பி விட்டோம். அவங்க அந்த 10 ரூபாய மறுபடியும் என் கைக்குள்ள திணிச்சுட்டு போயிட்டாங்க. நான் கணவர்கிட்ட சொன்னேன்,
எனக்கு இந்த 10 ரூபாயில ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டாவது வாங்கி கொடுங்க, வயிறெல்லாம் பெரட்டலா இருக்கு, வாமிட் வர்ற மாதிரி இருக்கு, என்னால நிக்க முடியல, தலையெல்லாம் ஒரே கறக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னைக்கு நமக்கு சாப்பிட சொல்லி ஆகாரம் கொடுக்கிறாரோ அன்னைக்கு சாப்பிடலாம். இந்த 10 ரூபா இன்னைக்கு நான் சைக்கிள் வாடகை எடுத்துட்டு பரங்கனி கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க. அந்த மாதிரி ஊழியம் தடைப்படக்கூடாது, ஆனா சோறு இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஓடி உழைத்த அருமையான கர்த்தருடைய மனுஷனை ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு வாழ்க்கை துணையா கொடுத்ததை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். 2024 மார்ச் மாதம் 23 கர்த்தர் தன்னுடைய பிள்ளைய தன்னோட பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கிட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவங்கள எடுக்கும்போது அவங்களுக்கு வயது 53, எனக்கு 48. அந்த நாள் முதற்கொண்டு இந்த 2 வருடங்கள் என் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டி என் பிள்ளைகளையும் என்னையும் கர்த்தர் தயவாய் நடத்தி வருகிறார். எங்க அப்பா இதுவரைக்கும் என் கூட பேச மாட்டாங்க. 33 வருஷம் நான் ஊழியத்துக்கு போன நாள் முதற்கொண்டு 33 வருஷமா என் கூட பேசுறதும் இல்லை, என்னை விசாரிக்கிறதும் இல்லை, எனக்கு ஒரு கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கறதும் கிடையாது. இன்று வர எனக்கும் எங்க அப்பாக்கும் எந்த விதமான கான்டாக்டும் கிடையாது. என்னுடைய குடும்பத்தார், என் கூட பிறந்தவங்க முதற்கொண்டு, என்னுடைய கணவர் இறந்து 2 வருஷம் ஆகுது, ஆனா எந்த விதமான ஒரு கான்டாக்டும் இல்லாம தனியா இருந்து பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு இந்த சபையிலையும் ஊழியக்காரியா இருந்து சபையை நடத்துவதற்கு ஆவியானவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் தேவனுடைய சுத்த கிருபை. அவர் நடத்தலனா என்னைக்கே நிர்மூலமாய் போயிருப்போம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற எத்தனை பேரு ஊழியக்காரராகிய கணவனை இழந்து தனிமையாய் சபையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? தனிமையாய் உதவிக்கு ஆள் இல்ல, கவனிக்க ஆள் இல்ல என்று சொல்லி மன போராட்டத்துல இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. எனக்கும் எந்த ஆதரவும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர. அவர் ஒருத்தர் போதும் அம்மா. அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. இந்த பூமியில இருக்கும் பொழுதும் நம்மை நடத்துகிறவர் அவர்தான், மரணத்துக்கு பிற்பாடும் நம்மை நடத்துகிறவர் அவர்தான். பிரியமானவர்களே, எதுக்குமே மனம் அசந்து போகாதீங்க. கர்த்தர் நல்லவர், நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஒருவேளை நம்முடைய கணவன் பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம், அவருக்கு அடுத்தது இந்த ஊழிய பொறுப்பை நம்ம எடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கோம். சபைக்கு தலைவர் ஆண்டவராகிய கர்த்தர். ஊழியம் எக்காரணத்தை கொண்டு தடை ஆகாது. பிரியமானவர்களே, அது ராஜாதி ராஜாவினுடைய ஊழியம். அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற ஒரு பணி. கர்த்தருடைய பணியில உத்தமமும் உண்மையுமாய் இருந்து அவரிடத்துல ஆலோசனையை கேட்போம். அவரு ஆலோசனை கொடுக்க வல்லவர். விதவைகளுக்கு அவர் நியாயம் செய்ய வல்லவர். விதவைகளுக்காக அவர் வழக்காடுகிற தேவன். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். என்னைக்குமே நமக்காக வழக்காட ஆண்டவராகிய இயேசு இருக்கிறாரு. கவலையே படாதீங்க. எல்லா மனிதர்களுக்கும் முன்பாக ஆண்டவர் கட்டாயம் நம்மை ஒரு பெருத்த சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. நம்ம நம்பி இருக்கிற தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவராகிய கர்த்தர்
என்னைக்குமே நம்மை விட்டு விலகாதவரும் கைவிடாதவருமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஒவ்வொருடைய கண்ணீரையும் வேதனையையும் அவர் காண்கிறார். தொடர்ந்து நம்முடைய ஊழிய பயணத்துல எந்த ஒரு பிரேக்கும் போடாம ஆவியானவரை முன்வைத்து அவரை பின்தொடர்ந்து நம்ம கடந்து போவோம். ஆத்தும அறுவடையை கர்த்தர் கொடுப்பார். இப்ப நாங்க 18 கிராமங்களில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். சபையில 170 விசுவாசிகள் இருக்காங்க. டீமா பிரிச்சு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு டீம் பொறுப்பு கொடுத்து ஊழியத்துக்கு அனுப்பி ஊழியம் கர்த்தருடைய பெரிதான கிருபையில நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதிர்ப்பு இருக்குதுதான், ஆனாலும் ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டு செல்லுகிறார். என்னை நடத்துகிற தேவன் அவர் உங்களையும் கட்டாயம் நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாம ஆசீர்வதிப்பார். ஆமென்.